வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, வேறு லெவலான ஒரு பர்த்டே வீடியோ வந்து இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் விஎன் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கோடு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு இமேஜ் வீடியோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு வந்து இதனுடைய கியூஆர்பி கோடு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதை போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மெட்டீரியல், இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் கிடச்சிடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி போயிட்டு டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் நான் கொடுத்துருக்க அந்த கியூஆர்பி கோடை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த பர்த்டே டெம்ப்ளேட் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும். கீழே நிறைய பேருக்கு வந்து டவுன்லோட்னு இருக்கும், சில பேருக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ டவுன்லோட்னு இருக்கிறவங்க டவுன்லோட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ யூஸ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ப்பாக வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ணுற 10 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படுது. இப்போ 10 ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ண வாட்டி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிராப்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 10 இமேஜஸ்மே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே, அதாவது ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள், அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 10 இமேஜுமே வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களுக்கு ஷோ ஆகுதான்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வீடியோ மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ எல்லா இமேஜுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகி இருக்கும், நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே செட் பண்ண வாட்டி டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பீட் எஃபெக்டோட வீடியோ வந்து வேறு லெவலாக வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாசான ஒரு பர்த்டே வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி மேலே பாருங்கள், உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.